إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم ربي زدني علما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني اللهم علمني اللهم آتني من لدنك علما اللهم آتني من لدنك فهما اللهم علمني كتابك وفقهني في دينك اللهم علمني تأويل كتابك وفقه سنة نبيك محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க கல்வியுடைய வகுப்பில் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வியில் அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்பவர்களாகவும் கற்றதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அஹ்காமுல் ஜனாஇஸி வ பிதஉஹா, ஜனாசாவின் சட்டங்கள் மற்றும் அதனுடைய அனாச்சாரங்கள் என்ற அந்த நூலை நாம் படித்து வருகிறோம். இது நம்முடைய 3வது அமர்வு. இதுவரை 3 பாடங்களை நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய குறிப்புகளை உங்களுக்கு நாம் குழுமத்திலே பதிவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கு முந்தைய வகுப்புகளிலே கலந்து கொள்ளாதவர்கள் யூடியூபில் இருக்கக்கூடிய வீடியோவின் மூலமாகவும் அந்த குறிப்பின் மூலமாகவும் நீங்கள் முந்தைய வகுப்புகளை இன்ஷா அல்லாஹ் படித்து கொள்ளுங்கள். இன்று நாம் 4வது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். ஷேக் அல்பானி சொல்கின்றார்கள், மா யஜூஸு லில் ஹாதிரீன வ கைரிஹிம். இன்றைய இந்த 4வது பாடத்தின் தலைப்பு என்ன? ஒருவர் இறக்கும் பொழுது அந்த இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆகுமான செயல்கள் என்ன? ஒருவர் இறக்கும் பொழுது அந்த இடத்தில் யார் ஆஜராகி பிரசன்னமாக இருக்கின்றார்களோ அவர்கள் எதை செய்யலாம்? இதற்கு முன்பு சில விஷயங்கள் எதை செய்யக்கூடாது என்பதை பார்த்தோம். இப்போது அவர்கள் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய செயல்கள் என்ன? அதில் ஷேக் அல்பானி சொல்கின்றார்கள், இது நம்முடைய தொடர் சட்டங்களின் அந்த வரிசையிலே 18வது சட்டம். وَيَجُوزُ لَهُمْ كَشْفُ الْمَيِّتِ وَتَقْبِيلُهُ وَيَجُوزُ لَهُمْ كَشْفُ الْمَيِّتِ وَتَقْبِيلُهُ. அதாவது ஒருவர் இறந்து விடுவாரேயானால் உடனடியாக நாம் அவரை போர்த்தி வைத்திருப்போம். அப்படி போர்த்தப்பட்டவரை வரக்கூடியவர்கள் திறந்து பார்ப்பது கூடும், திறந்து பார்ப்பது கூடும். அதுபோன்று ஆண்களாக இருந்தால் ஆண்கள், பெண்களாக இருந்தால் பெண்கள், அதுபோன்று மஹரமாக இருக்குமேனால் அது தனி சட்டம். அவர்கள் அந்த மையத்தை முத்தமிடலாம். அந்த மையத்திற்காக வேண்டி அதிகபட்சமாக 3 நாட்கள் அழுகலாம். ஆக ஒருவர் இறந்து விடுவாரேயானால் போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜனாசாவை முகத்தை திறந்து பார்ப்பதோ, அந்த முகத்தில் நெற்றியில் முத்தமிடுவதோ, அந்த மையத்திற்காக வேண்டி குடும்பத்தார்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ அழுவதென்றால் ஒப்பாரி வைத்துமல்ல, அதுபோன்ற சட்டைகளை கிழித்து கொண்டு ஜாகிலியாவுடைய செயல்களை போன்றல்ல, கண்களிலே தண்ணீர் வருவது அல்லது சத்தம் இல்லாமல் அழுவது, இப்படியாக அழுவது என்பது 3 நாள் வரை அனுமதிக்கப்பட்டது. இதற்கு என்ன ஆதாரங்களை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள்? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இருவரும் பதிவு செய்கிறார்கள் ரஹிமஹுமுல்லா. அதாவது ஜாபிர் சொல்கின்றார்கள், என்னுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் கொல்லப்பட்ட போது அவர்கள் போர்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய முகத்திலிருந்து திரையை நீக்கி நான் அவர்களை பார்த்து அழுதேன். மக்கள் என்னை தடுத்தார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்தார்கள், அவர்கள் என்னை தடுக்கவில்லை. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை தூக்கிச் செல்லுமாறு கட்டளை கொடுத்தார்கள். அதுவரை நான் என்னுடைய தந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்தேன். அதுபோன்று என்னுடைய தந்தையின் சகோதரி என்னுடைய மாமி ஃபாத்திமா அவர்களும் என்னுடைய தந்தையை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தப்கீன அவு லா தப்கீன் மா ஸாலத்தில் மலாயிகத்து துதில்லுஹு பி அஜ்னிஹதிஹா ஹத்தா ரஃபஅதுமு. ஃபாத்திமா அதாவது அப்துல்லாவுடைய சகோதரி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மாமி, நீங்கள் அழுதாலும் சரி அழுகவில்லை என்றாலும் சரி அப்துல்லாஹ்விற்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக நீங்கள் தூக்கி செல்லுகின்ற வரை மலக்குமார்கள் அப்துல்லாவிற்கு நிழல்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துவிட்ட பொழுது அந்த சம்பவத்திலும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு போர்வையை கொண்டு போர்த்தப்பட்டிருந்தார்கள். சனஹ் என்ற இடத்திலிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தவுடனே அவர்கள் மீது போர்த்தப்பட்டிருந்த போர்வையை அகற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியிலே முத்தமிட்டார்கள். சரியா? இது ஒரு நீண்ட அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் நம்ம புத்தகமாக நீங்கள் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் படிங்க. இப்போதைக்கு நம்ம பாடங்களை சுருக்கமாக அடிப்படையாக சட்டங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த வகுப்பு. ஆதாரங்களை தேவையான அளவுக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் சுட்டி காட்டுறோம். அடுத்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் பல அறிவிப்புகளை கொண்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றது. உஸ்மான் இப்னு மதுஊன் சஹாபாக்கல்ல ஒரு பெரிய இறைநேசர், வணக்க வழிபாடுகளில் தன்னை அப்படியே அர்ப்பணித்து கொண்ட சஹாபி. அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானுடைய முகத்தை, இவங்க உஸ்மான் இப்னு அஃபான் இல்லை, உஸ்மான் இப்னு மதுஊன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறவு முறைகளில் வருவாங்க. அவருடைய முகத்திலிருந்து திரையை அந்த போர்த்தப்பட்டிருந்த போர்வையை அகற்றி அவருக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அவர்களுடைய கண்ணீர் தாடியிலிருந்து அப்படியே வழிந்து ஓடியதை சஹாபாக்கள் பார்த்தார்கள். அப்போ இந்த மாதிரி சத்தம் இல்லாமல், கத்தாமல், கதறாமல், ஒப்பாரி வைக்காமல் கண்களின் கண்ணீரை கொண்டு அழுவது என்பது அனுமதிக்கப்பட்டது. மையத்தை திறந்து பார்ப்பது அனுமதிக்கப்பட்டது. முத்தமிடுவது அனுமதிக்கப்பட்டது. அதுபோன்று மற்றும் ஒரு ஆதாரத்தை ஷேக் அல்பானி பதிவு செய்கின்றார்கள். இது சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்முல் வலதாகிய மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தூக்கி அணைத்து கொண்டு மோந்தவர்களாக முத்தமிட்டார்கள், அந்த குழந்தை இறந்ததற்கு பிறகு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. இதை பார்த்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே வஅன்த யா ரசூலல்லாஹ், நீங்களா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஃபுடைய மகனே, இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாசம். இன்னஹா ரஹ்மத்துன், இது அல்லாஹ் உள்ளத்தில் கொடுக்கக்கூடிய பாசம், கருணை. இதை யாராலையும் அடக்க முடியாது என்ற கருத்திலே சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்கிறதே ரொம்ப சிந்திக்க வேண்டிய வார்த்தை. இன்னல் ஐன ததுமா, கண்கள் கண்ணீரை சிந்துகின்றன. வல் கல்ப யஹ்ஸுன், உள்ளம் கவலைப்படுகிறது, துக்கப்படுகிறது. வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, எங்களுடைய ரப்பை எது திருப்திப்படுத்துமோ அந்த வார்த்தையை தவிர நாங்கள் எதுவும் பேசிவிட மாட்டோம். வ இன்னா பிஃபிராகிக யா இப்ராஹீம் லமஹ்ஸுனூன், இப்ராஹீமே உமது பிரிவால் நாங்களெல்லாம் துக்கத்தில் இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. அதே போல ஐந்தாவது ஒரு ஆதாரமாக ஷேக் அல்பானி பதிவு செய்கின்றார்கள். அதாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவர்கள். கொல்லப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபருடைய குடும்பத்தார்களுக்கு 3 நாட்கள் அனுமதி கொடுத்தார்கள். 3 நாட்கள் கழித்து நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த 3 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தாரிடத்திலே சென்று சொன்னார்கள், லா தபுக்கு அலா அஹி பஅதல் யௌம், இன்றைய நாளுக்கு பிறகு என்னுடைய சகோதரருக்காக நீங்கள் அழாதீர்கள். 3 நாள் வரைக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அழுவதாக இருந்தால் அழுது கொள்ளுங்கள் என்று. புரியுதுங்களா? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்த ஒரு பெரிய சஹாபி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரர். ஆக இந்த 4வது பாடத்திலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த 18வது ஒழுக்கம் என்பது
3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்று என்ன? இறந்தவர் மீது போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய போர்வையை அவருடைய முகத்திலிருந்து அகற்றுவது கூடும், அவருடைய முகத்திலே முத்தமிடுவது கூடும், அதுபோன்று அவருக்காக வேண்டி 3 நாட்கள் வரை அழுவது கூடும். உறவினர்களுக்கும் அனுமதி இருக்கிறது, நண்பர்களுக்கும் அனுமதி இருக்கிறது. அடுத்ததாக 5வது பாடம். இந்த பாடத்திலே ஷேக் அல்பானி தலைப்பு சொல்கிறார்கள், மா யஜிபு அலா அகாரிபில் மையதி. இறந்தவருடைய உறவினர்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒருவர் இறந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தவுடன் உறவினர்கள் பின்பற்ற வேண்டிய கடமை, கட்டாய சட்டங்கள் என்ன சொல்கிறார்கள்? 19வது ஒழுக்கமாக, வயஜிபு அலா அகாரிபில் மையதி ஹீன யபுலுகுஹும் ஹபரு வஃபாத்திஹி அம்ரானி. 5வது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன? மா யஜிபு அலா அகாரிபில் மையதி. அந்த மையத்துடைய உறவினர்கள் செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் என்ன? 19வது ஒழுக்கமாக சொல்கின்றார்கள், வயஜிபு அலா அகாரிபில் மையதி ஹீன யபுலுகுஹும் ஹபரு வஃபாத்திஹி அம்ரானி. மையத்துடைய உறவினர்கள், அதாவது அவருடைய தனது உறவினர் இறந்த செய்தி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் மீது 2 சட்டங்கள் கடமையாகின்றன. முதலாவது என்ன? அஸ்ஸப்ரு வர்ரிதா பில் கதர். ஏற்கனவே இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறோம். உடனே அவங்க செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்று சொன்னால் அமைதி காப்பது, பொறுமையாக இருப்பது, பதட்டப்படாமல், கத்தாமல், ஒப்பாரி வைக்காமல் சபர் செய்வது, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்வது. அல்லாஹு தஆலா அவனது கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஅ் வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத்தி வபஷ்ஷிரிஸ் ஸாபிரின். கண்டிப்பாக நாம் உங்களை சோதிப்போம், பயத்தில் கொஞ்சத்தை கொண்டும் பசியை கொண்டும் உங்களுடைய செல்வங்களிலே உயிர்களிலே அதுபோன்று உங்களுடைய அதாவது சொல்லுது விளைச்சல்கள் பழங்களிலே நஷ்டத்தை கொண்டும் பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்வீர்களாக. அந்த பொறுமையாளர்கள் யார்? அவர்களுக்கு முசீபத்து ஏற்பட்டால், ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத், விசேஷமான கருணைகள் இறங்குகின்றன. வரஹ்மத்துன், பொதுவான கருணையும் அவர்கள் மீது இறங்குகிறது. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். ஆகவே ஒரு மூமின் தன்னுடைய உறவினர், தந்தையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் சரி, உடனே சபர், ரிதா பில் கதர், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அவர் சொல்லிவிட வேண்டும். அது எப்போ சொல்லணும்? உடனே சொல்லணும். ஏன்? அடுத்த ஹதீஸில் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்கு அருகிலே கடந்து சென்றார்கள். அங்கே ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்ணே பொறுமையாக இருங்கள், அமைதி காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த பெண் சொன்னார்கள், நீங்கள் கொஞ்சம் தூரமாக போங்க, எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு ஏற்படலை என்பதாக அந்த பெண் சொன்னார். அவருக்கு யார் தனக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சொல்லக்கூடியவர் யார் என்று அந்த பெண் அறிந்திருக்கவில்லை. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அந்த பெண்ணு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மௌத்துடைய அந்த கவலையில் இருந்தேன், அதனால் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியல, நான் இப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னபோது அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்படுத்தலை. அப்படி பொருட்படுத்துகிறவங்களும் கிடையாதவங்க. அவங்க மாறாக மார்க்கத்தை சொன்னார்கள். இன்ன ஸப்ர இன்த அவ்வலி ஸதுமதி. பொறுமை என்பது, சகித்தல் என்பது அந்த செய்தியின் முதல் திடுக்கம் ஏற்படும் பொழுது அந்த நேரத்திலே இருக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சரி என்ன செய்ய, அல்லாஹ் போதுமானவன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதுவல்ல பொறுமை. எந்த பொறுமைக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறதோ அந்த பொறுமை எது? நமக்கு துக்க செய்தி, துயர செய்தி கிடைத்த உடனேயே நாம் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு நம்முடைய அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி அமைதி காக்கிறோம் அல்லவா, அந்த பொறுமைக்கு தான் அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கிறதே தவிர கத்துவதையெல்லாம் கத்திவிட்டு சொல்வதையெல்லாம் சொல்லிவிட்டு எல்லா புலம்பல்களையும் புலம்பியதற்கு பிறகு சரி என்ன செய்ய, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் போதுமானவன் என்பதாக சலித்து கொண்டு மக்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அந்த பொறுமைக்கு கூலி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இப்போது படித்த இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். இதில் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா குறிப்பாக சில பதிவுகளை இங்கே கொண்டு வருகிறார்கள். அந்த பதிவினுடைய நோக்கம் என்னவென்றால்,
வஸ்ஸப்ரு அலா வஃபாத்தில் அவுலாதி லஹு அஜ்ருன் அதீம். வஸ்ஸப்ரு அலா வஃபாத்தில் அவுலாதி லஹு அஜ்ருன் அதீம். பொதுவாக யார் இறந்துட்டாலும் அந்த இறப்புடைய செய்தியை கேட்டு பொறுமையாக இருப்பதற்கு ஒரு தனி கூலி இருக்கிறது. ஆனால் விசேஷமான கூலி இருக்கிறது எப்போது தன்னுடைய பெத்த பிள்ளைகளுடைய வஃபாத்தை தகப்பனாரோ தாயோ கேட்டதற்கு பிறகு அறிந்ததற்கு பிறகு அவர்கள் பொறுமை காத்து கொண்டிருப்பார்களே ஆனால், சபுரு செய்வார்களே ஆனால், அதற்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே ரொம்ப விசேஷமான கூலி இருக்கிறது. அது சம்பந்தமாக பல ஹதீஸுகளை ஷேக் அல்பானி பதிவு செய்கின்றார்கள். அதில் சில ஹதீஸுகளை பார்ப்போம். பாருங்கள், இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. லா யமூது லி அஹதின் மினல் முஸ்லிமின் ஸலாஸத்து மினல் வலத் ஃபதமஸ்ஸஹு النار இல்லா தஹில்லத்தல் கஸம். ஒரு முஸ்லிம்களில் யாருக்கோ 3 பிள்ளைகள் இறந்து விடுவார்களே ஆனால் அவரை நரக நெருப்பு தீண்டவே தீண்டாது. அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த சத்தியம் நிறைவேறுவதற்காகவே தவிர. அது என்ன சத்தியம்? வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்தமம் மக்தியா. நீங்கள் எல்லாம் அந்த நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தின் மீது கண்டிப்பாக கடந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் அல்லவா? அவ்வளவுதான், அதை கடக்க வேண்டியதான். அதை தவிர மற்றபடி அவர்களுக்கு ஒருபோதும் நரகம் தீண்டவே தீண்டாது. எப்போ முஸ்லீம்களில் யாருக்கு 3 குழந்தைகள் இறந்து விடுகிறார்களோ அத்தகைய ஒரு அந்த பெற்றோருக்கு. அதே போல் 2வது ஹதீஸ் சொல்கின்றார்கள், ஒரு முஸ்லிமான பெற்றோர் அதாவது பாலிகாகக்கூடிய அந்த வயதுக்குள்ளாரியே, பாலிகாவதுக்கு முன்னாடியே 3 சிறு வயதுடைய பிள்ளைகள் இறந்து விடுவார்களே ஆனால் அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய கூலி கொடுக்கிறான் என்றால், மாமின் முஸ்லிமைனி யமூது லஹுமா ஸலாஸத்தும் மினல் வலதி லம் யப்லுகுல் ஹின்ஸ இல்லா அத்கலஹுமுல்லாஹ். அந்த 3 குழந்தைகளையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சேர்த்து விடுவான். வ அபவைஹிம் அல் ஜன்னா. அந்த 3 குழந்தைகளுடைய பெற்றோர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் சேர்த்து விடுவான். பி ஃபத்லி ரஹ்மதிஹி, அவனுடைய கருணையின் அந்த தயவால். சுப்ஹானல்லாஹ். வ யகூனூன அலா பாபின் மின் அபுவாபில் ஜன்னா. அந்த 3 குழந்தைகளோ அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்களோ, இதிலேயே அந்த குழந்தைகள் ஷஹீதாகி இருந்தார்களே ஆனால் எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். நினைத்து பாருங்கள், இன்றைய காசா மக்களை. சொர்க்கத்தினுடைய வாசல்ல அந்த பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்களாம். அப்போ அவர்களுக்கு சொல்லப்படுமாம் அந்த குழந்தைகளுக்கு, நீங்கள் போங்க சொர்க்கத்துக்கு, உதுகுலுல் ஜன்னா. அந்த குழந்தைகள் சொல்வார்களாம், ஹத்தா யஜீஅ அபவானா, எங்களுடைய பெற்றோர்கள் வரட்டும் என்று சொல்வார்களாம். ஃபயுகாலு லஹும், அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அபவாக்கும், நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையும் சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள். பி ஃபத்லி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையின் தயவினால். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை இமாம் நஸஈ ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அடுத்து 3வதாக ஷேக் அல்பானி சொல்லக்கூடிய ஹதீஸ், ஐயும் இம்ரஅத்தின் மாதத் லஹா ஸலாஸத்துன் மினல் வலதி கானு ஹிஜாபன் மினன் நார் காலத் இம்ரஅத்துன் வஸ்னானி கால வஸ்னானி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இறந்து விடுவார்களேனால், இங்கே அந்த குழந்தைகள் சிறிய வயதாக இருக்கணும் பெரிய வயதாக இருக்கணுங்கிற நிபந்தனைலாம் இல்லை. 3 பிள்ளைகள் ஒரு தாய்க்கு இறந்து விடுவார்களே ஆனால் அந்த 3 குழந்தைகள் நரகத்திலிருந்து இந்த பெண்மணியை தடுக்கக்கூடிய திரையாக, தடுப்பாக ஆகிவிடுவார்கள். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, 2 குழந்தைகள் இறந்திருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குழந்தைகள் இறந்திருந்தாலும் சரியே. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அடுத்து 4வதாக ஷேக் அல்பானி சொல்கின்றார்கள், இமாம் நஸஈ ரஹிமஹுல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை, இன்னல்லாஹ லா யர்தா லிஅப்திஹில் முஃமினி இதா ذهب بصفيه من اهل الارض فصبر واحتسب بثواب دون الجنه. சுப்ஹானல்லாஹ். இது பொதுவாக சுப்ஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மூமினான அடியானுக்கு திருப்திப்பட மாட்டான். எப்போதென்றால், இந்த பூமியில் அந்த மூமினான அடியானுக்கு ரொம்ப பிரியமான ஒருவரை அல்லாஹ் உயிர் கைப்பற்றி விட்டான். ரொம்ப பிரியமானவர் யார்? உலகத்திலேயே எந்த ஒருவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை விட உலகத்தில் பிரியமானவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. அப்போ அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை அல்லாஹு தஆலா கைப்பற்றி விட்டால், அப்போது அந்த மூமினான அடியான் ஃபஸபர வஹ்தஸப,
அவன் பொறுமையாக இருக்கிறான். வஹ்தஸப அல்லாஹ்விடத்திலே நன்மையை கூலியை எதிர்பார்க்கிறான். இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? அல்லாஹ் எனக்கு இந்த குழந்தையை சொர்க்கத்திற்கான கட்டுச்சாதமாக சிபாரிசாக ஆக்கி வைப்பான் என்ற நல்லெண்ணத்தை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். இன்று இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அல்லவா, குறிப்பாக பெண்கள், ஏண்டா அல்லாஹ் உனக்கு என் பிள்ளையை தவிர வேறு யாருமே கிடைக்கலையா? என் புள்ள உனக்கு என்ன துரோகம் பண்ணா? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நான் குரான் ஓதுனே தொழுதுனே. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். எப்படியெல்லாம் புலம்புறாங்க பாருங்கள். எல்லாம் அவர்கள் கொஞ்சம் அந்த வாயை திறந்த உடனேயே ஷைத்தான் அதுக்கப்புறம் கீ கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஷைத்தான் அந்த வார்த்தைகளை போட ஆரம்பிச்சிடுவான். அவங்களுக்கே தெரியாது அவங்க என்னென்ன வார்த்தைகளை, கெட்ட கெட்ட வார்த்தைகளை, விதியை ஏசும்படியாக, அல்லாஹு தாலாவை ஏசும்படியாக, அல்லாஹு தாலாவை குறை சொல்லும்படியாக என்னென்ன வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பொதுவாக பேசிவிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ என்ன விஷயம்? ஃபஸபர வஹ்தஸப, உடனே சபுர் பண்ணுறாரு. இரண்டாவது வஹ்தஸப, அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து விடுகிறார் என்றால் இத்தகைய மூமினான அடியானுக்கு அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ள மாட்டான். எந்த ஒரு கூலியை கொடுத்தாலும் சரி அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டான். தூனல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர. அல்லாஹ் அக்பர். அப்போ என்ன அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு? ஹதீஸுடைய வாசகத்தை கவனிங்க, எவ்வளவு டீப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மூமினான அடியானுக்கு அவனுக்கு நெருக்கமான ஒருவரை உயிர் கைப்பற்றி விட்டால் அந்த அடியானுக்கு என்ன நன்மையை கொடுத்தாலும் சரி அல்லாஹு தஆலா அதை கொண்டு ஹாப்பியாக மாட்டான். சொர்க்கத்தை கொடுக்காதவரை அல்லாஹு தஆலா கடைசியாக அவனுக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் அந்த அடியானை சேர்த்தே தீருவான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை இமாம் நஸை ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கின்றார்கள். அப்போ இந்த 5வது பாடத்தில் 2 காரியங்களை கண்டிப்பாக அந்த மையத்துடைய உறவினர்களும் சரி, பொதுவாக யாராக இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் என்று ஷேக் அல்பானி குறிப்பிட்டார்கள். அதில் முதலாவது என்ன? அஸ்ஸப்ரு வர்ரிதா, பொறுமையாக இருக்கணும், திருப்தி கொள்ளணும், அல்லாஹ்வுடைய விதி நாட்டம் என்பதாக. அல் அம்ரு ஸானி, இரண்டாவது என்ன? மிம்மா யஜிபு அலல் அகாரிபி அல் இஸ்திர்ஜா, உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். சரியா? அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனுடைய வசனங்களை பார்த்தோம். அதே போல் மற்ற ஹதீஸுகளையும் நம்ம பார்க்குறோம். அது போக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதோடு அதற்கான சில குறிப்பிட்ட துஆக்களும் இருக்கிறது. அந்த துஆவையும் நாம் கூற வேண்டும். அந்த துஆவை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். அந்த துஆவில் என்ன வருகிறது? அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த சோதனையில் நன்மையை கொடு. இதாங்க ஒரு முஸ்லீமுடைய அந்த ஒரு நல்ல பழக்கம். இன்றைக்கு பாருங்கள், அந்த காசா மக்கள் சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் அல்லாஹ் எங்களுக்கு இதில் நன்மையை கொடுக்க போதுமானவன். கையில் கால் இல்லை, கண் இல்லை, மண்டை தனியாக பொழந்து கிடக்குது, எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எங்களுக்கு இதிலிருந்து சிறந்த பகரத்தை கொடுக்க போதுமானவன். அந்த சபர் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த துஆ இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும், தெரியணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனையில் நன்மையை கொடு. அல்லாஹ் அக்பர். சோதனையில் என்னங்க நன்மை இருக்குது? கண்டிப்பாக நன்மை இருக்குது. சோதனையில் மிகப்பெரிய நன்மை இருக்குது. ஒரு மனிதன் மூமினா இல்லையாங்கிறது சோதனையில் தான் தெரியும். ஒரு மனிதன் மூமினா இல்லையாங்கிறது அவனுடைய தொழுகையில் தெரிவதை போன்று. தொழுகையில் கொஞ்சம் தான் தெரியும், அல்லாஹ்க்கு தான் தெரியாது. சோதனையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சோதனையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அல்லாஹ்க்கு தான் கண்டிப்பாக தெரியுதா இல்லையா? மற்றவர்களுக்கு அல்லாஹ் அதனால தான் குர்ஆனில் 100கணக்கான வசனங்களில் நாம் ஏன் சோதிச்சோம் தெரியுமா? மூமின்கள் தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளைன்னு எல்லாம் சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அப்போ சோதனையினுடைய நேரத்தில் கண்டிப்பாக வெளிப்பட்டு போயிடும். உள்ளத்தில் ஈமான் இருக்கா அல்லது நயவஞ்சகம் இருக்கா அல்லது அந்த ஈமான் எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லி. அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி. பத்ரு போர் என்று ஒன்று இல்லாமல் இருந்திருக்குமே, ஆனால் அந்த சஹாபாக்களுக்கு மற்ற சஹாபாக்களை மாதிரி தான் அவங்க. புரியுதா இல்லையா? உஹது போர் என்று ஒன்று அங்கே நடந்திருக்கவில்லை என்றால் அவங்க மற்ற சஹாபாக்கள் மாதிரி தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த மூமின் சோதனை அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறாங்க, படித்து பாருங்கள். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரின். பொறுமையாளர்கள் யார் என்று அல்லாஹ் வெளிப்படையாக அறிய விரும்புகிறான். வலியுமஹ்ஹிஸல் லதீன ஆமனு, மூமின்களை சுத்தப்படுத்த விரும்புகிறான். வயம்ஹக்கல் காஃபிரின், காஃபிர்களை அழிக்க அல்லாஹ் விரும்புகிறான்.
அப்போ தெளிவான வசனம். சோதனைகளின் போது தான் அங்கே மிகப்பெரிய மகத்தான கூலியே இருக்கிறது. சோதனைகளை பார்த்து சடைந்து கொள்ளக்கூடியவனோ அல்லது சோதனைகளால் வெறுச்சியாகக்கூடியவனோ ஒரு மூமின் கிடையாது. எவ்வளவு சோதனை வருதோ அவ்வளவு அல்லாவின் பக்கம் அடைக்கலம் தேடுவான், அல்லாவின் பக்கம் சார்ந்து விடுவான், நிம்மதி அடைவான். மூமின்கள், காஃபிர்கள் முனாஃபிக்குகள் தான் அச்சோ ஆஹா ஊஹான்னு சொல்லிட்டு கத்தி கதறி கூப்பாடு போட்டு அப்படியே தன்னைத்தானே மாய்த்து கொள்வான். பாருங்க, வஅக்லிஃப்லி ஹைர மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு ஒரு சிறந்த ஒரு பகரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடு. எவ்வளவு அழகான துவா பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபு சலமா இறந்து போயிட்டார். அந்த ஹதீஸ் பாருங்க, உம்மு சலமா அறிவிக்கிறாங்க, மா மின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூல் மா அமரஹுல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா இல்லா அக்லஃபல்லாஹு லஹு கைரன் மின்ஹா. قالت فلما مات ابو سلمة قلت اي المسلمين خير من ابي سلمة. அபு சலமா இறந்துறாங்க. அபு சலமா யார்? உம்மு சலமாவுடைய கணவனார். நான் இன்னா லில்லாஹி சொல்லிட்டேன், சரிங்களா? சொல்லிட்டு இந்த துவாவையும் ஓதிவிட்டேன். இன்னொரு அறிவிப்பில் கொஞ்ச நேரம் தயங்கினா அப்புறம் ஓதிட்டு முஸ்லீம்களில் யாருங்க அபு சலமாவை விட சிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க இவங்களே. சொல்லிட்டு இவங்க யார்? அபு சலமா அவ்வலு பைத்தின் ஹாஜர இலா ரசூலில்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் குடும்பம். சும்மா இன்னி குல்துஹா, சரி அந்த துவாவையும் சொல்லிட்டேன். ஃபஅக்லஃபல்லாஹு, அல்லாஹு தஆலா எனக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தான்? ரசூலுல்லாஹுவை எனக்கு பகரமாக கொடுத்தான். அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி பெண் பேசி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, காலத் அர்ஸல இலைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. இவங்க ஒரு பெரிய சஹாபி. இவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவரை அனுப்பி வைக்கிறாங்க. யக்துபுனி லஹா, என்னை ரசூலுல்லாஹ்க்கு பெண் பேசி. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களே, எனக்கு ரொம்ப கோபம் வருமே. இன்னலி பின்தன் வன கயூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா இப்னதுஹா ஃபனதுல்லாஹ தஆலா அன் யுக்னியஹா அன்ஹா. நம்ம அந்த பொம்பளை பிள்ளைக்காண்டி துவா செய்கிறோம், அல்லாஹு தஆலா அந்த பெண் பிள்ளையை நிறைவாக்கி வைப்பானாக. உம்மு சலமாவை விட்டோம், அதாவது அம்மாவுடைய தேடுதல் இல்லாத அளவுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு அல்லாஹு தஆலா மன சாந்தியை கொடுப்பானாக. வ அத்உல்லாஹ் அன் யுذஹிப பில் கைரா, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ற உம்மு சலமாவுடைய கோபத்தையும் அல்லாஹ் போக்குவானாக. அதே போல் நடந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்ச உடனே ஹைர். அப்போ இந்த ரெண்டாவது ஒழுக்கம் என்ன? இந்த விஷயத்தில் முக்கியமாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதணும். இந்த துவாவை ஓதணும். இந்த துவா அல்லாஹும்ம அஜ்ருனி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. அடுத்து 20வது ஒழுக்கமாக ஷேக் அல்பானி பதிவு செய்கிறார்கள், வலா யுனாஃபி ஸப்ர அன் தம்தனி அல் மர்அத்து மின ஸீனதி குல்லிஹா ஹிதாதன் அலா வஃபாத்தி வலதிஹா அவ் கைரிஹி இதா லம் தஸித் அலா 3 ஐயாமின் இல்லா அலா ஸௌஜிஹா ஃபதஹித்து அல்லது ஃபதுஹித்து, ரெண்டு மாதிரி படிக்கலாம். 4 அஷ்ஹுரின் வ 10. அதாவது இப்போ இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே படித்தோம், 3 நாள் வரைக்கும் அழுகலான்னு சொன்னோம். ஹைர். அப்போ அடுத்து குறிப்பாக பெண்ணை பொறுத்த வரைக்கும் அழுகையோடு சேர்த்து அலங்காரங்களை தவிர்த்திருத்தல் செய்யலாமா? அந்த கவலையினால் தாராளமாக செய்யலாம். அது தன்னுடைய பிள்ளை இறந்துட்டாலும் சரி, தன்னுடைய தந்தை இறந்திருந்தாலும் சரி, அந்த ஒரு கவலையில் 3 நாட்கள் வரை, 3 நாட்கள் தான், அதுக்கு மேலே கூடாது, 3 நாட்கள் வரை அலங்காரங்களை தவிர்த்திருப்பது, அந்த துக்கத்தில் இருப்பது கூடும். ஆனால் இறந்தவர் கணவராக இருப்பாரே ஆனால் 4 மாதங்கள், இஸ்லாமிய அரபி மாத கணக்குப்படி 4 மாதங்கள் 10 நாள் வரைக்கும் அவர் அந்த பெண்ணு துக்கம் அனுசரிக்கலாம். அதாவது அலங்காரங்களை தவிர்த்திருக்கலாம். ஹிதாத் என்று சொன்னால் அதாவது அலங்காரங்களை தவிர்த்திருப்பது, சரிங்களா? இது குறித்து தெளிவான ஒரு ஹதீஸை ஷேக் அல்பானி பதிவு செய்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸில் என்ன வருது, ஜெய்னப் பின்த் அபி சலமா, இப்போ பார்த்தோமா இல்லையா, உம்மு சலமாவுடைய மகளார் அவங்க தான். இவங்க சொல்கிறாங்க, நான் உம்மு ஹபீபாவிடத்திலே சென்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லா யஹில்லு லிம்ரஅத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு மூமினான பெண்ணுக்கு ஹலால் அல்ல அன் தஹித்த அலா மையித்தின் ஃபௌக ஸலாஸின், ஒரு இறந்தவருக்காக வேண்டி 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுசரிப்பது, கவலையாக இருந்து கொண்டு அலங்காரங்களை தவிர்த்திருப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. ஆனால்
இல்லா அலா ஜௌஜின், கணவராக இருந்தாலே தவிர கணவருக்காக வேண்டிய 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாள் வரை துக்கம் அனுசரிக்கலாம், அலங்காரங்களை தவிர்த்திருக்கலாம். ثم دخلت على زينب بنت جحش حين توفي أخوها. ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவங்களும் பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆகிறாங்கல்ல, இவங்களிடத்துல இவங்க யார் போறா, ஜெய்னப் பின்த் அபி சலமா போறாங்க. போனா அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தது, ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷினுடைய சகோதரர் இறந்து போயிருந்தாங்க. இறந்து போய் 3 நாள் ஆயிடுச்சு. ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் என்ன செய்கிறாங்க, ஒரு தாம்பாளத்தில் நறுமணத்தை கொண்டு வர சொல்லி அந்த நறுமணத்தை பூசிக்கொள்கிறார்கள். பூசிக்கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இப்படி ஒரு ஹதீஸை கேட்டதுனால தான் இந்த நறுமணத்தை பூசுறேனே தவிர நறுமணத்தை பூச வேண்டும் என்று எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க, பல மாதங்கள் ஆயிடுச்சு, அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி யாருக்கு அவங்க நறுமணம் பூச போகிறாங்க? ஆனாலும் அதாவது ஒரு துக்கத்தின் அடிப்படையில் இப்படி தவிர்த்திருந்தேன் என்று ஆகிடக்கூடாது. என்னுடைய சகோதரர் இறந்து போனார், 3 நாள் வரைக்கும் நான் எல்லா விதமான அலங்காரங்களையும் தவிர்த்திருந்தேன். அந்த 3 நாட்கள் முடிந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக தான், அதற்கு மேல் இதை செய்யக்கூடாது என்பதை காட்டுவதற்காக நான் நறுமணம் பூசினேனே தவிர நறுமணத்தின் தேவையின் காரணமாக அல்ல என்று ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். அடுத்து 21வது ஒழுக்கமாக ஷேக் அல்பானி பதிவு செய்கிறார்கள், இப்போ ஒரு பெண்மணி வலாக்கின்னஹா இதா லம் தஹித் அலா கைரி ஜௌஜிஹா இர்தாஅன் லிஸ்ஸௌஜி வ கதாஅன் லிவதரிஹி மின்ஹா فهو أفضل لها ويرجى لهما من وراء ذلك خير كثير كما وقع لأم سليم وزوجها أبي طلحة الأنصاري رضي الله عنهما. அதாவது ஷேக் அல்பானி இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளையும் ஒன்று சேர்த்து இங்கே பதிவு செய்கிறாங்க. ஒரு நீண்ட அறிவிப்பு. அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், முதலாவது சட்டத்தை பார்ப்போம் நம்ம இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்போ ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் அல்லாமல் யார் இறந்து போனாலும் சரி, அது தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, 3 நாட்கள் வரைக்கும் தான் துக்கம் அனுசரிக்கலாம். 3 நாட்களுக்கு மேலாக கவலையின் அடிப்படையில் கவனிங்க. 21வது ஒழுக்கம். அப்போ ஒரு பெண்ணுக்கு கணவர் அல்லாத ஒருவர் இறந்து விடுவாரேயானால் 3 நாட்களுக்கு மேலாக துக்கம் அனுசரித்திருப்பது கூடாது. சரி, அந்த 3 நாட்கள் வரைக்கும் துக்கம் அனுசரிக்கிறது கூடும். அதிலும் தன்னுடைய கணவருக்காக வேண்டி அந்த துக்கத்தை மனசுக்குள்ளார இருக்கலாம், மனசுக்குள்ளார இருக்கிறத எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த துக்கத்தை வெளிப்படுத்தாமல் கணவருக்காக வேண்டி, கணவரின் ஆசையை பிரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னை அலங்கரித்து கொள்வதிலே அந்த பெண் அதாவது நிறுத்தி கொள்ளவில்லை என்றால், கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரித்து கொள்வாளேயானால் சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமாகவும் அல்லாஹ்விடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு நன்மையும் அவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்காக வேண்டி தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய அந்த நீண்ட சம்பவத்தை சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், மற்ற ஹதீஸ் நூல்களிலிருந்து ரொம்ப பெருசாக ஷேக் அல்பானி கொண்டு வராங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அதில் வாழ்க்கைக்கு தேவையான நிறைய படிப்பினைகள், பாடங்கள் இருக்கின்ற காரணத்தினால. அந்த சம்பவத்தில் என்ன சுருக்கமாக வருகிறது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அபு தல்ஹா மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தை கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அபு தல்ஹாவுக்கு ரொம்ப பிரியமான குழந்தை. அதில் எப்படி வருதுன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தையில் பாருங்கள், அதாவது ரொம்ப வக்கான யுஹிப்புஹு, இந்த பாருங்கள் ஹைலைட் பண்ண, வக்கான யுஹிப்புஹு ஹுப்பன், வக்கான யுஹிப்புஹு அபு தல்ஹா ஹுப்பன் ஷதீதா. அந்த குழந்தையை அபு தல்ஹா ரொம்ப அதிகமாக நேசித்தார் என்று வருது. அந்த குழந்தைக்கு தான் நோய் வைப்பட்டுருச்சு. அப்போ அபு தல்ஹாவுக்கு ரொம்ப கவலை. வத்தவாத அபு தல்ஹா லிமர்திஹி, அந்த குழந்தையை எப்போதும் தூக்கி வைக்கிறது, அதை கேட்கறது, வைக்கிறது, அதை பார்க்குறது, இப்படியே அந்த சில நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் அதாவது அபு தல்ஹா போயிட்டு இஷா நேரத்தில் தான் வர்றாங்க. அப்போ அந்த குழந்தை அதுக்கு இடையில் வஃபாத் ஆகிடுது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த குழந்தையை நல்லபடியாக மூடியாக வச்சுட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு அபு தல்ஹாவுடைய வருகை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அபு தல்ஹா வந்த உடனே எதுவுமே சொல்லலை. குழந்தையை பற்றி கேட்குறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக அந்த குழந்தை வந்து தூங்குது, ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இத்தனை நாளாக கவலையில் இருந்தாங்களா அபூ தல்ஹா, அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அப்போ அந்த இரவில் தன்னுடைய மனைவியோட அவர்கள் வீடு சேர்ந்து விடுகின்றார்கள். எல்லாம் முடிஞ்சு காலையில் குளிச்சு சுபு தொழுத உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அபூ தல்ஹாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹு தஆலா ஒரு அமானிதத்தை நமக்கு கொடுத்துட்டு அவன் அதை திருப்பி வாங்கிக்கிட்டா, லவ் அன்ன கோமன், இந்த கை வைக்கிற பாருங்க, லவ் அன்ன கோமன் ஆறு கோமன் ஆரியத்தன் லகும், ஒரு கூட்டத்தார்கள் தங்களுடைய ஒரு கூட்டத்தாரிடத்தில் ஒரு இரவல் பொருளை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு ஃபஸஅலூஹும் இய்யாஹா, அந்த பொருளை திரும்பி கேட்குறாங்க, அக்கானலகும் ஐயம்னஊஹும், அந்த பொருளை திருப்பி தர மாட்டேன்னு அவங்க மறுக்கலாமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அபூ தல்ஹா சொன்னாங்க, அது எப்படி மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ உம்மு சுலைம் சொல்கிறாங்க, ஃபைனல்லாஹ அஸ்ஸ வஜல், எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள், கண்ணியத்திற்கும் கம்பீரத்திற்கும் உரிய அல்லாஹு தஆலா கத் கான ஆரக இப்னக ஆரியத்தன், அல்லாஹு தஆலா உங்களுடைய ஆண் மகனை உங்களுக்கு இரவலாக கொடுத்திருந்தான். சும்ம கபதஹு இலைஹி, அந்த ஆண் மகனை அல்லாஹு தஆலா தன் பக்கம் உயிர் கைப்பற்றி கொண்டான். ஃபஹ்தசிப் வஸ்பிர், நன்மையை நாடுங்கள், பொறுமையாக இருங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு உம்மு சுலைம் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். ஃபஹ்தசிப் வஸ்பிர் வந்துச்சு கோவம் யாருக்கு? அபூ தல்ஹா. ஃபகதிப் ثم قال تركتني حتى إذا وقعت بما وقعت نعيت إلي ابني, இந்த மாதிரி என்னை விட்டுட்டு செஞ்சதை செஞ்சுட்டு கடைசியில் என்னுடைய மகன் இறந்து போன செய்தியை சொல்கிறீங்களே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் சொல்லிட்டு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லிட்டு, புரியுதா? அதாவது குளிச்சுட்டு சுபூ தொழுகைக்கு போய் அங்கே சொல்கிறாங்க இந்த செய்தியை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் இல்லை, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்வான்னு துவா செஞ்சுட்டு, அந்த குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதில் ஒரு ரிஸ்கை கொடுப்பான், அந்த குழந்தை பிறந்துட்டா குழந்தையை கொண்டு வாங்குங்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹ்னீக் செய்கிறாங்க, அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய குழந்தையிலேயே ரொம்ப ஒரு பெரிய பரக்கத்தான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஹைர், ஒரு நீண்ட அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்ம இந்த குறிப்புகள் அனுப்பும் பொழுது அதில் முழு தமிழாக்கத்தை அனுப்புகிறோம், இன்ஷா அல்லாஹ் படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஹைர், அப்போ இந்த அளவுக்கு இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், மனைவியாக அதாவது கணவனுக்காக வேண்டி, ஒரு பெண் கணவனுக்காக வேண்டி அந்த துக்கம் அனுசரிப்பதில் அலங்காரங்களை தவிர்த்திருப்பதை விட்டு விடுவாளே ஆனால், எப்போதும் போல் கணவனுக்காக வேண்டி அல்லது கணவனுக்கு அந்த மாதிரியான ஒரு கவலை கொடுத்து அவரை ரொம்ப சங்கடத்தில் ஆக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, கணவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வாளேயானால் அது அவள் மீது குற்றமில்லை, மாறாக அதற்காக அவளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மை எதிர்பார்க்கப்படும். சரியா? ஹைர், அடுத்த 6வது பாடம், மா யஹ்ருமு அலா அகாரிபில் மையத். ஏற்கனவே முதலாவது என்ன படித்தோம்? 4வது பாடத்தில் மா யஜூஸ், அதாவது மையத்துடைய உறவினர்கள் எதை செய்யலாம், அனுமதிக்கப்பட்டது என்ன, ஜாயிஸ். 2வது என்ன படித்தோம்? 5வது பாடத்தில் மா யஜிப், அவர்கள் மீது எது கட்டாயம் என்று. இப்போ இந்த 6வது பாடத்தில் மா யஹ்ரும், அந்த இறந்தவருடைய உறவினர்கள் எதை செய்யக்கூடாது, எது அவர்களுக்கு ஹராமாக இருக்கிறது. அதில் 22வது ஒழுக்கமாக ஷேக் அல்பானி செய்கின்றார்கள், லகத் ஹர்ரம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமூரன் கான வலா யஸாலு பஅதுன் நாஸி யர்தகிபூனஹா இதா மாத லஹும் மையித்துன் ஃபயஜிபு மஅரிஃபத்துஹா லிஜ்தினாபிஹா ஃபலா புத்த மின் பயானிஹா. அதாவது ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் உறவினர்கள் செய்யக்கூடாத பல காரியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை ஹராமாக்கி இருக்கின்றார்கள். முந்தைய காலத்திலும் அந்த செயலை செய்தார்கள், தற்காலத்திலும் அந்த காரியங்களை மக்கள் செய்கிறார்கள். கண்டிப்பாக அவற்றை விளக்குவது மிக கட்டாயமான ஒரு செயல். புரியுதா? ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு இதை முந்தைய காலத்தில் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, இன்னும் மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலாவது விஷயம், ஒரு விஷயத்துக்கும் ஹதீஸ் பதிவு செய்வாங்க, அந்த ஹதீஸுக்குள்ளார பல விஷயம் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது அந்நியாஹா, ஒப்பாரி வைத்து அழுவது, கத்தி கதறி ஒப்பாரி வைத்து அழுவது, இது ஒரு ஹராமான செயல். புரியுதா? அல்லாஹ் பாதுகாப்பானாக.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அர்பஉன் ஃபி உம்மதி மின் அம்ரில் ஜாஹிலியா, என்னுடைய உம்மத்தில் 4 காரியங்கள் இருக்கின்றன. அந்த காரியம் எப்படி என்றால் ஜாஹிலியா முஷ்ரிக்குகளிடத்திலிருந்து செயல், அது இந்த உம்மத்தில் இருக்குது. லாயத்துருக்கூனஹுன்ன, அதை அவர்கள் விட மறுக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று என்ன? அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்சாப், தன்னுடைய குடும்பத்தை சொல்லி பெருமை அடிக்கிறது. எங்கள் அத்தா யார் தெரியுமா, எங்கள் அண்ணா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி, நீ யாராக இருந்தா என்ன, நீ யார் முதல்ல, ஒன்ட்ட ஒழுக்கம் இருக்கா, ஒன்ட்ட கல்வி இருக்கா, இல்லைன்னா மண்டையில் மட்டை அடிதான். சரியா? ரெண்டாவது என்ன? ஒரு தானு ஃபில் அன்சாப், வமிசத்தை சொல்லி குத்தி பேசுறது. உன் பரம்பரை தெரியாதா, அந்த பரம்பரை தானே அப்படின்னு வமிசத்தை சொல்லி குத்தி பேசுவது. மூன்றாவது வல் இஸ்திஸ்காவு பின் நுஜூப், நட்சத்திரங்களை கொண்டு மழை தேடுவது. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்தால் நமக்கு மழை பொழியும். இப்படியாக நட்சத்திரங்களை கொண்டு, நட்சத்திரங்களை வணங்குவதை கொண்டோ, அதுக்கு பூஜை செய்கிறதை கொண்டோ, அல்லது அதனால் நமக்கு இந்த நட்சத்திரம் உதிச்சா மழை பெஞ்சிரும் என்று அந்த நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை வைப்பது. நான்காவதாக வன் நியாஹா, ஒப்பாரி வைத்து அழுவது. இந்த பாடத்தோடு நம்ம சம்பந்தப்படக்கூடிய அந்த பாயிண்ட்டு. இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னாயிஹத்து இதா லம் ததுப் قبل موتها تقام يوم القيامة وعليها سربال من قطران ودرع من جرب. ஒப்பாரி வைத்து அழுபவள் தௌபா செய்யாமல் இறந்து விடுவாளே, ஆனால் நாளைக்கு மறுமையில் அவள் எழுப்பப்படும் பொழுது தார் இருக்குல்ல, அந்த தார் இருக்கு பாருங்க, இந்த தாரினால் செய்யப்பட்ட கீழாடையும் இரும்பு உருக்கு சட்டை இருக்கு பாருங்க, அந்த மாதிரியான ஒரு இரும்பு உருக்கு ஆடை, கவச ஆடை போடப்படும். அந்த ஆடை அவளுக்கு கடுமையான சொறி அரிப்பை ஏற்படுத்தும் பாருங்க. அதாவது சொரியறதா தான் என்ன செய்யணும், இப்போ நம்ம சட்டைக்குள்ளார கை விடணும், கலட்டணும், அப்போ தானே சொரிய முடியும். இரும்பு கவச ஆடையை போட்டுட்டு அந்த கவச ஆடை சொரியை ஏற்படுத்தினா என்ன செய்ய முடியும்? எப்பேற்பட்ட அதாபா இருக்கும் பாருங்க. யாருக்கு? ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்கள். குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள்னு சொன்னாங்களே, ஆண்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். பெண்கள் இதை அதிகமாக செய்கின்ற காரணத்தினால முந்தைய காலத்திலையும் சமகாலத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பெண்களுக்கு மட்டும் என்ற இந்த சட்டம் இல்லை, ஆண்கள் தான் அப்படி சட்டம் இல்லையான்னு கேட்டு, ஆண்களுக்கு இதே ஹராம் தான், இதே தண்டனை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க, இஸ்னத்தானி ஃபின்னாசி ஹுமா பிஹிம் குஃப்ருன் அத்தானு ஃபின்னஸபி வன்னியாஹத்து அலல் மையீத். 2 காரியங்கள் இந்த மக்களிடத்தில் இருக்கின்றன. இந்த 2 காரியங்களும் மக்களை குஃப்ரிலே தள்ளக்கூடியது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? ஒன்று என்ன? வமிசத்தை சொல்லி குத்தி பேசுவது, குறை பேசுவது. இரண்டாவது, இறந்தவருக்காக ஒப்பாரி வைத்து அழுவது. மூன்றாவது ஹதீஸ், அதாவது இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இறந்து போனப்போ உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப பிரியமானவர். தனக்கு ஒரு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனாக எடுத்து வளர்க்கப்பட்ட ஜெய்துடைய மகனார். இவரும் ஹிப்பு, இவருடைய அத்தா ஜெய்து ஹிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பாசக்கார். தனக்கு நம்முடைய ரசூலுக்கு ஒரு குழந்தை பிறகுனா அந்த சஹாபி எப்படி நேசிச்சிருப்பாங்க. ஒரு வாலிப சஹாபி இப்ராஹிம் இறந்து போனோன்னா இவரால் தாங்க முடியல, ஓன்னு கத்திட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சு பாருங்க கோவம். லைஸ ஹாதா மின்னி, இந்த பழக்கம் என்னை சேர்ந்ததல்ல. வலைஸ லி சாயிஹின் ஹக்குன், கத்தி சத்தமிட்டு அழக்கூடியவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அல் கல்பு யஹ்ஸுன் வல் ஐனு ததுமா, உள்ளம் கவலைப்படலாம், கண்கள் கண்ணீரை சிந்தலாம். ஆனால் வலா யுக்திபு ரப், ரப்பை கோபப்படுத்தும்படியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது. எவ்வளவு கண்டிச்சிருக்காங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் குடும்பத்தில்? ஆமாங்க செய்யட்டுங்க, இந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எல்லா தவறுகளையும், மார்க்கத்தை மீறக்கூடிய எல்லா செயல்களையும் ஜீரணிக்கக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அடுத்து 4வது ஒரு ஹதீஸை ஷேக் அல்பானி பதிவு செய்கிறாங்க. அந்த ஹதீஸை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத அலைனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல் பைஅத்தி அல்லா நனூஹ். எங்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் வாங்கும் பொழுது எதற்கும் சேர்த்து உறுதி வாங்கினார்கள், நீங்கள் யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது என்று. ஆனால் ஃபமா வஃபத் மின்னா இம்ரஅத்துன், அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த உறுதியை எங்களில் யாரும் நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டது. இல்லா ஹம்சுன், 5 பெண்களை தவிர. உம்மு சுலைம், உம்முல் அலா, இப்னத்து அபி சப்ரா, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி யார் புரியுதுங்களா?
அல்லது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அபூ சப்ராவுடைய மகளார், அதே போல் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவியார். இந்த 5 பெண்களை தவிர வேற யாராலையும் இந்த ஒப்பந்தத்தை, இந்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஈமானுடைய உறுதி இந்த விஷயம். சரிங்களா? அடுத்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை ஷேக் அல்பானி பதிவு செய்கிறாங்க. இதை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிப்பு செய்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தெரியும் உங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி கொல்லப்பட்டார்கள், அவங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது என்று. அவங்கள ஒரு மஜூசி, அபூ லுலுங்கிற மஜூசி விஷம் ஏற்றப்பட்ட இந்த குற்று வாளை கொண்டு, 2 கூர்மையுடைய வாளை கொண்டு குத்திட்டான். இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சத்தம் போட்டாங்க பாருங்க. ஒரு சத்தம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்ஸா, உங்களுக்கு நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நீங்கள் கேட்கவில்லையா? அல் முஅவ்வலு அலைஹி வஅதப், யாருக்காக ஒப்பாரி வைத்து அளப்படுகிறதோ அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்ற செய்தியை நீங்கள் கேட்கலையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை கண்டிக்கின்றார்கள். சுஹைபு ரூமி, உமருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன, வாஹா வா சாஹிபா, என் சகோதரன் போயிட்டானே, என் தோழன் போயிட்டானேன்னா அவர் ஒரு பக்கம் சவுண்டு விடுறாரு. உமர், சுஹைபே அமா அலிம் தன்னல் முஅவ்வல அலைஹி வஅதப். பாருங்க, உமருடைய மார்க்க பற்ற பாருங்க. அவரே மயக்கத்தில் இருக்கிறார், பாதி மயக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. குடல் வெளியே வந்துருச்சு, தூக்கி வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மார்க்க சட்டத்தை மீறுவதை அங்கே மக்கள் மீறுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை அதை பொறுத்து கொள்ள முடியல. அந்த அளவுக்கு தன்னுடைய முழு வலிமையை கொண்டு தன்னுடைய மகளையும் கண்டிக்கிறாங்க, தன்னுடைய நண்பர் சுஹைபையும் கண்டிக்கிறாங்க. சுஹைபே, உனக்கு தெரியாதா, யாருக்கு ஒப்பாரி வைத்து அளப்படுகிறதோ அவருக்கு அதாபு கொடுக்கப்படுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்து 6வது ஹதீஸை ஷேக் அல்பானி பதிவு செய்கிறாங்க. இதுவும் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிப்பு செய்கிறாங்க. ஒருவர் இறந்து விடுவாரேயானால், அவருடைய குடும்பத்தார்கள் ஒப்பாரி வைத்து அழுவார்களேயானால் அதற்காக அவருக்கு அதாபு செய்யப்படுகிறது. புரியுதா? இந்த ஹதீஸுக்கு நீண்ட விளக்கம் இருக்குது. அதே போல் 7வது ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. இதுவும் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. யாருக்காக மை யுனஹ் அலைஹி யுஅzzab பிமா நீஹ அலைஹி, யாருக்கு ஒப்பாரி வைத்து அளப்படுகிறதோ அவருக்கு அதன் காரணமாக கபரிலே அதாபு செய்யப்படுகிறது. புரியுதா? அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஒரு ஹதீஸை அதே புகாரியில் பதிவு செய்கிறாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தில் இருக்குது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, பாவம் செய்த ஒரு ஆன்மா இன்னொரு பாவத்திற்காக, இன்னொருத்தர் செய்த பாவத்துக்காக தண்டிக்கப்படாது என்று. அப்போ இந்த ஹதீஸுக்கும் இந்த ஆயத்துக்கும் வெளிப்படையாக பார்த்தா முரண்பாடாக தெரியுதா என்று சொன்னால் கண்டிப்பாக இதில் எந்த முரண்பாடும் இல்லை. ஏன் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் இருக்குது, யார் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு ஒப்பாரி வைத்து அழுவதை விரும்பினார்களோ அல்லது அதற்கு வசியத்து செய்தார்களோ, தன்னுடைய குடும்பத்தார்களை அது குறித்து எச்சரிக்கை செய்யாமல் இருந்தார்களோ, கலாச்சாரம் இப்படி இருக்க அது குறித்து எச்சரிக்கை செய்யாமல் இருந்தார்களோ அவர்களை குறித்து இந்த ஹதீஸு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே பெரிய பெரிய அறிஞர்கள் கூறிய கருத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 கருத்து. இந்த யுஅzzப் என்று வருகிறது, இதற்கு 2 அர்த்தம் சொல்லலாம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதாகவும் சொல்லலாம். இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னால், அந்த செய்தி அவருக்கு உணர்த்தப்பட்டு அவர் வேதனைப்படுறார். இந்த மாதிரி எனக்கு போய் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்களே, அழுகக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குதே, இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்களே என்று அதனால் அவர் வேதனைப்படுறாரு. நீங்கள் அழுவதை கொண்டு அவர் ஒன்றும் எனக்காக இப்படி அழுகிறாங்களேன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட மாட்டார். அப்போ நீங்கள் மையத்துக்காக அழுகிறது இருக்குது, அவருக்கு இன்னும் வேதனையை தான் கொடுக்குமே தவிர அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, திருப்தியை கொடுக்காது. புரியுதுங்களா? அடுத்து நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸை 8வதாக ஷேக் அல்பானி பதிவு செய்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அவங்களுடைய சகோதரி அம்ரா வர்றாங்க, அழுகுறாங்க. வா ஜபலா வா கதா துஅத்திது அலைஹி, தன்னுடைய சகோதரனுடைய அந்த பெருமையை சொல்லி அழுகிறாங்க. இவர் இடையில முழிப்பு வருது, அதாவது தெளிவு வருது. கேட்குறாங்க, யாராவது ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? மா குல்தி ஷைஅன் இல்லா கீலலி அன்த கதாலி, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு சொல்லப்பட்டது, நீ என்ன இப்படியா இருந்த, நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ அவ்வளோ பெரிய ஆளா என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது. ஃபலம்மா மாத லம் தபிக்கி அலைஹி, கடைசி அப்துல்லா இப்னு ரவாஹா மூத்தானதற்கு பிறகு அம்ரா அவங்களுடைய சகோதரி அழுகவே இல்லை. புரியுது? அப்போ மார்க்கத்தை பின்பற்றணும். தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதை நம்ம எடுத்து நடக்கணும். பாருங்கள், முதல்ல அழுதாங்க, சகோதரர் இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு அடுத்த அவர் மொத்தமாக இறந்து போனதுக்கு பிறகு அவங்க அழுகவே இல்லை. புரியுதுங்களா? எதனை படிச்சிருக்கிறோம்?
முதலாவது வந்து என்ன செய்யலாம், ஹராமில் என்னென்ன விஷயங்களை படிச்சிருக்கோம் இது வரைக்கும். ரெண்டாவது விஷயமும் மூன்றாவது விஷயமும் லர்புல் ஹுதூத் வஷக்குல் ஜுயூப், கன்னத்தில் அரைந்து கொள்வது, முகத்தில் அரைஞ்சுக்கிறது. அதே போல் சட்டைகளை கிழித்து கொள்வது, இதுவும் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் லதமல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலியா. யார் கன்னங்களில் அரைந்து கொள்கிறார்களோ, சட்டைகளை கிழித்து கொள்கிறார்களோ, ஜாகிலியத்துடைய பேச்சுகளை பேசுகிறார்களோ, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை. முடிச்சு, இஸ்லாமிய உம்மத்தை விட்டு நீங்கியவர், அதாவது இஸ்லாமிய பண்பாடு கலாச்சாரத்தை உடையவர் அல்ல. சும்மா ஏதோ பேருக்கு தொழுதுருக்கிறாரோ வச்சிருக்கிறாரே தவிர அவர் இஸ்லாமிய கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமிய உம்மத்தை சேர்ந்தவர்கள். அந்த அளவுக்கு, அதாவது ஒரு எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் பாருங்கள். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெரிய குஃபுருக்கு நெருக்கமான பாவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துவார்கள். கவனிங்க. அப்போ முதலாவது வந்து ஒப்பாரி வைத்து அழுவது, இரண்டாவது முகங்களில் கன்னங்களில் அரைந்து கொள்வது, சட்டைகளை கிழித்துக் கொள்வது மூன்றாவது. நான்காவது ஹல்கு ஷஅர், முடியை சிரைத்துக் கொள்வது, மொட்டை அடிக்கிறது. குஃபார்களிடத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். புரியுதா? ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இங்கே ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. அபு புர்தா இப்னு அபி மூசா, அபு மூசாவுடைய மகனார் அபு புர்தா அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு வஜஅ அபு மூசா வஜஅன் ஃபகுஷ்ய அலைஹி வரஅஸுஹு ஃபீ ஹிஜ்ரி இம்ரஅத்தின் மின் அஹ்லிஹி. அபு மூசாவுக்கு கடுமையான வலி ஏற்பட்டது, அதனால் மயக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்களுடைய தலை அவங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியினுடைய மடியிலே இருந்தது. ஃபஸாஹத் இம்ரஅத்துன் மின் அஹ்லிஹி, அவங்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தங்க கடுமையாக ஒரு சத்தத்தை போட்டாங்க. அந்த நேரத்தில் அபு மூசாவால் எதுவும் அவங்களுக்கு சொல்ல முடியல, ஏன்னா மயக்க நிலைமையில் இருந்தாங்க, பாதி தான் கேட்குது, அவங்க தடுக்க முடியல. ஃபலம்மா ஆஃபாக, எப்போது அவர்கள் தெளிவடைந்தார்களோ சொன்னார்கள், அன பரி மிம்மம் பரி மின்ஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விலகி கொண்டார்களோ அவர்களை விட்டு நானும் விலகி கொண்டேன். ஃப இன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிஅ மினஸ் சாலிகதி வல் ஹாலிகதி வஷ்ஷாகா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கத்தி அழுகிறார்களோ, ஒப்பாரி வைக்கிறார்களோ அந்த பெண்ணை விட்டும், தலைமுடியை சிரைத்து கொள்ளக்கூடிய பெண்களை விட்டும், சட்டைகளை கிழித்து கொள்ளக்கூடிய பெண்களை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கி விட்டார்கள். இந்த ஹதீஸையும் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அடுத்து ஐந்தாவதாக முடிகளை விரித்து போட்டுக்கொள்வது, தலைமுடியை விரித்து போட்டுக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இதுக்கு என்ன ஹதீஸை பதிவு செய்கிறாங்க? இமாம் அபூதாவுத் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸு கவனிங்க. கான ஃபீமா أخذ علينا رسول الله صلى الله عليه وسلم في المعروف الذي أخذ علينا ألا نعصيه فيه وأن لا نخمش وجها ولا ندعو ويلا ولا نشق جيبا وأن لا ننشر شعرا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்திலே வாக்குறுதி வாங்கினார்கள், ஒப்பந்தம் வாங்கினார்கள். என்ன ஒப்பந்தம்? நன்மையான விஷயங்களில் நான் நல்லதை சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் மாறுபாடு செய்யக்கூடாது, முகங்களை கீறி கொள்ளக்கூடாது, நாசமே அழிவே இந்த மாதிரி நீங்கள் கத்தக்கூடாது, சட்டைகளை கிழித்து கொள்ளக்கூடாது, தலைமுடிகளை விரித்து போட்டு கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எப்போது செய்யப்படக்கூடிய செயல்கள்? ஒருவர் இறந்து விடுவாரானால் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் ஒப்பந்தம் வாங்கினார்கள். அடுத்து ஆறாவதாக குறிப்பாக ஷேக் அல்பானி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. இன்றைய சமூக, அதாவது மக்களுக்கு மத்தியில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு சோகத்தினால தாடியை வந்து சிரைக்காமல் அப்படியே இருப்பாங்க. இது வரைக்கும் ரெகுலராக டெய்லி ஷேவிங், புரியுதுங்களா? டெய்லி ஷேவ்னு சொல்லுவாங்க, க்ளீன் ஷேவ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தவங்க ஒரு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு அப்படியே தாடியெல்லாம் விட்டுருவாங்க, அப்படியே தாடியெல்லாம் வந்திருக்கும். அப்புறம் ஒரு வாரம்லாம் ஆனதுக்கு பிறகு கத்தம் பாத்தியா கண்டதுக்கு கழிச்சடையும் செஞ்சதுக்கு பிறகு அதுக்கப்புறமா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு வருவாங்க. என்னங்க தாடி வச்சுருந்தீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு ஒரு பல்லை இடிச்சிட்டு வீட்டில் ஒரு மையத்து, அதான் அந்த கவலையில் அப்படியே நாங்கள் ஷேவ் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அட பாவி பசங்களா, எவ்வளவு பெரிய வந்து ஒரு மார்க்க முரண்பாடான நிலைமை. தாடி வைக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் அடிப்படையில் வைக்கணும். இப்போ இவங்க வச்சது எதற்காக வேண்டி? இறந்து போனவங்களுடைய துக்கத்துக்காக வேண்டி. அதுக்கு பிறகு அந்த தாடியை மடித்து கொள்கிறார்கள். இது ஒரு கெட்ட செயல். புரியுதுங்களா? பிதா குல்லு பிதஅத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். அடுத்ததாக ஒரு தவறை ஷேக் அல்பானி பதிவு செய்கிறார்கள். இது எத்தனாவது? 7வதா?
அல் இலாமு அன் மௌத்திஹி அலா ரூஸில் மனாபிரி வ நஹிஹா, மைக்கு போட்டு கத்துறது, எங்க இன்னாருடைய மகன் இன்னார் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு செய்கிறது, மேடை போட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு செய்கிறது, மைக்கு போட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு செய்கிறது. அதே போல் இன்றைய காலத்தில் பெரிய பெரிய பத்திரிகைகளில் அப்படியே அந்த செய்திகளை பிரசுரிக்கிறது. அதுக்கே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு செலவு செய்கிறவங்களாம் இருக்காங்க. பெருமையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஓரளவுக்கு செய்தி சொல்லலாம், அவ்வளோதான். பக்கத்தில் உள்ளவங்க 4 பேருக்கு அப்படியே அந்த மாதிரி சொல்லாமே தவிர பெரிய பந்தா பண்ணி பயங்கரமாக கத்துறது, மோளம் அடிக்கிறது, இந்த மாதிரி கூப்பாடு போடுறது இது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஹுதைஃபா இப்னு அல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கான இதா மாத லஹுல் மய்யித் கால லா துதினு பிஹதன், எந்த அளவுக்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இதில் பேணுதலாக இருந்தார்களே, ஆனால் அவங்களுடைய குடும்பத்தில் யாராவது மௌத்தாயிட்டா இதை சொல்லி கூட அனுப்பாதீங்கம்பாங்களாம். இன்னி அகாஃபு அன் யகூன நஅயன், இது மரண அறிவிப்பாக, இது ஒரு தடுக்கப்பட்ட மரண அறிவிப்பாக ஆகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண அறிவிப்பு செய்வதை தடுத்திருப்பதை நான் செவியுற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்து சில ஹதீஸுகள் எல்லாம் ஷேக் அல்பானி பதிவு செய்துவிட்டு, அதாவது ஓரளவுக்கு ஆகுமான வரை, புரியுதுங்களா, அதை குறைத்து கொண்டு மரண அறிவிப்பு செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. وقد قيد العلماء கீழே இருக்கு பாருங்க. والنعي لغة هو الإخبار بموت الميت فهو على هذا يشمل كل إخبار. நீங்கள் மௌத்தா போன செய்தியை எப்படிலாம் விளம்பரம் படுத்துறீங்களோ, செய்தியாக சொல்கிறீங்களோ, அது எல்லாமே இதில் அடங்கும் என்று சொல்லிவிட்டு ولكن قد جاءت أحاديث صحيحة تدل على جواز نوع من الأخبار, ஏதோ ஓரளவுக்கு அந்த செய்தியை அறிவிப்பது கூடும் என்பதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு சில சஹீஹான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. வகையதல் உலமா உபிஹா முத்தலக நஹி, அப்போ பொதுவாக மரண அறிவிப்பை செய்யாதீர்கள் என்று வந்திருக்கக்கூடிய ஹதீஸை இந்த ஹதீஸுகளை கொண்டு அறிஞர்கள் சுருக்குகின்றார்கள். என்ன சொல்கிறாங்க? வகாலு இன்னல் முராத பின் நஇ அல் இலான் அல்லதி யுஷ்பிஹு மா கான அலைஹி அஹ்லுல் ஜாஹிலியா, ஜாஹிலியா மக்கள் எப்படி பழக்க வைத்திருந்தார்களோ அந்த பழக்கத்துக்கு ஒப்பான நிலையில் மரண அறிவிப்பு செய்வது தடுக்கப்பட்ட ஒன்று. அது என்ன செய்யறது? அவங்க என்ன பழக்கங்கள் வச்சுருந்தாங்க? மினஸ்ரியாஹி அலா அபுவாபில் புயூத், வீட்டு வாசலில் நின்று கத்துறது, வல்லஸ்வா கடை தெருவுகளில் போயிட்டு மோளம் அடிச்சுட்டு அந்த காலத்தில் கத்துவாங்கல்ல, இந்த மாதிரி செய்கிறது. அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு அளவுக்கு செய்தி சொல்கிறது அனுமதிக்கப்பட்டது என்பதை பல சஹீஹான ஹதீஸுகளின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது போக இன்றைய காலத்தில் ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய செய்கிறாங்க. அல்லாஹ் மிக அறிஞ்சவன் எந்த அளவுக்கு இது அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஆனால் மார்க்க அறிஞர்கள் இப்படி செய்கிறத நம்ம பார்க்கல. பொதுமக்களாகியவர்கள் இந்த மாதிரியே அவங்களுடைய படத்தை வைக்கிறது, ஸ்டேட்டஸை வைக்கிறது, இதையே திரும்ப திரும்ப எல்லாருக்கும் பல நாளைக்கு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறது. எப்படியோ, அதாவது நபி ஸல்லல்லாஹு ஆக இதெல்லாம் தடுக்கப்பட்ட செயல்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் 6 பாடங்களை படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சால் 7வது பாடத்தை படிப்போம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய குறிப்பு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். படிங்க, மக்களுக்கு கொடுங்க. இந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் குறிப்பெடுத்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு நீங்கள் மார்க்க இந்த விஷயங்களை கற்றுக்கொண்ட விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய தீனை முழுமையாக உறுதியாக பின்பற்றுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.